கலை இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30th ஆகஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு எக்ஸ்பைரி. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னா இதில் என்ன ட்ரேட் எடுக்க சொல்லி போகிறோம்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி டார்கெட் எங்கன்னா இங்கே 25,300 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51,533. இது வந்து என்னன்னா இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து கேப்சர் பண்ண போகிறோம். 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண வரணும். 100 பாயிண்ட்ஸ் பண்ண முடியாது, 50 பாயிண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு நம்ம இங்கே பேங்க் எடுத்துக்க போகிறோம். பேங்க்கில் எடுத்துக்கிட்டு பில்டு பண்ணியாச்சு. இதில் வந்து என்னன்னா நம்ம 70 டெல்டாவை எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, 70 டெல்டா இங்கே இருக்குது புட்டில். இதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 1000 குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம எதில் வாங்கிக்கிறோம்னா 558 வந்து வாங்கியிருக்கோம். இது 51,900 புட்டு வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து வாங்கினோன்னா 558 வந்து வாங்கியிருக்கோம். இப்போ அந்த 558 வந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இப்போ இது நம்ம 80 டெல்டாவில் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? 70 இல்லை 80 டெல்டாவில் வைக்கியிருக்கோம். அப்போனா இது வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் 80 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். நம்ம டாலரன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி பார்க்கணும். நம்ம டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்ஸு. 120 பாயிண்ட்ஸ்னால் இது வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆபத்துனா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 கிட்ட போகும். 120 தான் வரணுமே. அப்போனா நம்ம 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்மள ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து வைக்கலாம். இது இங்கே எவ்வளோ இருக்குன்னா 51,366 இருக்குல்ல. இது வந்து அப்போனா வந்து 150 பாயிண்ட்ஸ்னால் 300, 200 வந்து நம்ம வைக்கணும். ஓகே, 200 எங்கே இருக்குது? இந்த இடம். இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் 200னா இந்த ஏரியா. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் வச்சுப்போம், டிக்கு பிளாக் கலர். ஓகேவா? இங்கே வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கிட்டு நம்ம ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து இதில் வந்து எவ்வளோ டாலரன்ஸ்னால், இப்போ இங்கே 38,000 இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 68 லேக்ஸு. 68 லேக்ஸ்னால் வந்து 1,30,000 வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி வந்து ட்ரேட் விட்டு எக்ஸிட் ஆகணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:55 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்து எப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா 9:35லேருந்து ஒரு நேரம் கன்சால்டேட் இருந்தது. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஏன் அந்த புல்லிஷ் ட்ரேட் எடுத்தோன்னா, ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் இருந்தாலும் பிவட் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் வந்து பிவட் டேபிள் இருக்குது. நிஃப்டிலேயே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலேயே இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னலில் இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா இந்த புல்லிஷ் சிக்னலை வந்து தொட்டு இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நான் தொட்டுடனே ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். எப்போனா வந்து டைமிங் வந்து இந்த இடத்துல ஒரு 10 o'clock. ஆனால் வந்து அது 10 o'clockலேருந்து கன்சல்டேட் ஆகிட்டு அதுலேருந்து கீழே போகல. அப்புறம்ட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இப்போ வந்து மேலே போயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எடுத்த ட்ரேடுக்கு என்ன ஸ்டாப் லாஸ்னால் 2% வந்து ஸ்டாப் லாஸ். 2%னால் நீங்கள் இதில் வந்து 20% எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஏன் வந்து 120 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து 60 to 70 டெல்டா 140 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து வரும் 2%னா. ஓகேவா? இதில் நீங்கள் 20 எடுத்துக்கோ. 20 120, 112 அதுவே ஓகே தான். ஓகேவா? அப்புறம் டார்கெட் வந்து 1% வச்சுக்கோங்க. அது வந்து 80 to 90% வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இப்போ நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போனால்
ட்ரேடு வந்து 20% வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து ஹிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. இப்போ புது வந்து 1 ஹவர் கேண்டில் ஒன்று வரும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்க பாருங்கள் பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 51,420 இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம டார்கெட் வந்து 51,560 வந்தால் நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஓகேவா? இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, லோன்ற போது என்னென்னா இது ஹை. இந்த ஹையை வந்து இந்த இடத்தையே வந்து நிறைய வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கிட்ட பிரேக் அடித்தா நம்ம டார்கெட்டு 554க்கு வந்து கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம டார்கெட் இருக்குது பார்த்திங்களா இங்கே கீழே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த 1% வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்துக்கலாம். நம்ம டார்கெட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் இருக்குது பாருங்கள் 498 இருக்குல்ல, அது வந்தவுடனே நம்ம டார்கெட்டை வந்து க்ளோஸ் ஆகிடும். அது எவ்வளோனா 1%, 60 பாயிண்ட்ஸு. இப்போ இந்த மேலே வந்து 120 பாயிண்ட்ஸ்னு வச்சிங்களா 2%, இது வந்து 10%ன்னும் போது நம்மளுக்கு வந்து 1%. ஏன்னா இது நம்மளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து 5 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் பையிங்லேருந்து. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் கம்மியாகிடுச்சுன்னா அதோட நிறைய இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது 10%னா அது வந்து 1% தான் வருமே. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 1:35. இந்த இடத்துல வந்து அவன் பிரேக் அவுட் ஆகி போகணும். ரொம்ப நேரம் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் வந்து டவுட்டாகவும் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த சப்போர்ட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன் 51,336. அதனால் வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா எங்கே 34 இருக்குது, 34ல் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். எக்ஸிட்டு 34. ஓகேவா? இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். சப்போஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.5% கூட வரல. ஆனால் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா திருப்பி இதே லோ வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது லைவில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த முள் கூட சுற்றுது பாருங்கள், இது எப்படியே வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஓகே, சரி திருப்பி அப்டேட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணாமா, க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிய போகுது, 3:25 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா 51,315 இல்லாட்டி 51,336 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வரணும்னு வந்து எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அங்கே வந்து முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி. அதனால தான் நம்ம பொசிஷன் வச்சுருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் நேற்றுக்கு வந்து லாஸில் போயிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து வீக்காக இருக்குது, நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது, மிக்சடாக இருக்குது. அதனால் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க.